அதாவது காசாவில் 600 நாட்களாக இவ்வளவு பெரிய இனப்படுகொலை நடக்குது. அப்போல்லாம் நீங்கள் ஏன் ட்ரம்ப்போட காலை பிடிச்சி ஆட்டலை? ட்ரம்ப்போட கேட்டையும் ஆட்டாமல் இருந்தீங்க, பூட்டையும் ஆட்டாமல் இருந்தீங்க. இப்போ உங்கள் நாட்டின் மீது ஒரு சின்ன தாக்குதல், ஒரே ஒரு ஏவுகணை விழுந்தவொன்னே நீங்கள் பதறி அடிச்சுட்டு போய் ட்ரம்ப்கிட்ட இவ்வளோ பெரிய லாபி பண்ணி 2 மணி நேரத்தில் உங்களால் அந்த போரை, இஸ்ரேல் ஈரான் மிகப்பெரிய ஒரு போரை உங்களால் நிறுத்த முடியுதுன்னா ஏன் காசாவில் நிறுத்த முடியல? அப்போ அவ்வளவு தூரம் இவர்கள் நடிச்சு கொண்டு இருந்திருக்கிறாங்க. ஒரு பக்கம் லிப் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க இவ்வளோ நாள். ஈரான் இன்னைக்கு தான் சரியான ஒரு ஆயுதத்தை ஈரான் இப்போ தான் கையில் எடுத்திருக்கிறாங்க. கத்தாரை அடித்த உடனே அவ்வளவு அரபு ராஜாக்களும் அவர்களுடைய கால்கள் வந்து பில்டிங் ஸ்ட்ராங்கு, ஃபேஸ் மட்டும் வீக்குங்கிற மாதிரி பேஸ்மெண்ட் ஆட ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, எல்லோரும் என்ன செஞ்சுட்டாங்க, அமெரிக்காவின் காலை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு உடனே போற நிறுத்தலைன்னா உங்கள் காலை வாரிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கை கொடுக்க போய் ட்ரம்ப் நள்ளிரவில் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாரு, அதிகாலையில் கொடுக்குறாரு. உடனே வந்து போர் நிறுத்தப்பட்டது. ஈரானுக்கு 3 போர் இலக்குகளை சொன்னாங்க. ஒன்று, ஈரானினுடைய அணு ஆயுத மையங்களை தகர்ப்பது. அடுத்ததாக மிசில் டெக்னாலஜியை ஒழிப்பது, ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவது. முதல்ல அணு உலையை தாக்குவதற்கு அவங்கள்ட்ட வெப்பன்ஸ் இல்லை. உடனே அமெரிக்காவை கூட்டிகிட்டு வந்து தாக்குனாங்க. உடனே வந்து ஈரான் என்ன செஞ்சுட்டாங்க, அங்கே உள்ள யுரேனியத்தெல்லாம் எடுத்து கொண்டு போய் சேஃப் பண்ணிட்டாங்க. இப்போ ஈரான் வந்து இப்போ இனிமேல் வந்து நிச்சயமாக அணுகுண்டு தயாரிப்பாங்க. ஈரான் யாருனாலும் தடுக்க முடியாது. ஏன்னா ஈரான் வந்து சரண்டர் ஆகலை, அமெரிக்கா தான் சரண்டர் ஆகிருக்கு. இஸ்ரேலில் மிகப்பெரிய உள்நாட்டு குழப்பம். இன்றைக்கு வந்து இந்த போர் தொடர்ந்தாலும் அந்த குழப்பம் இருக்கும். போர் தொடர்ந்தால் இஸ்ரேல் உள்நாட்டு போர் கூட வெடிக்கலாம், அந்த அளவுக்கான நிலைமை இருந்துச்சு. பட் இதற்கு பிறகு என்ன ஆகும் அப்படின்னா, நெதன்யாகு கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு. நெதன்யாகு ஜெயிலுக்கு விரைவில் செல்வார், அதை நாமளாம் பார்க்க போகிறோம். அதற்கான காலக்கெடு என்பது நெருங்கிடுச்சு. ஒரு பக்கம் சர்வதேச நீதிமன்றம், இன்னொரு பக்கம் உள்நாட்டில் உள்ள அந்த கிரிமினல் வழக்குகள், ஊழல் வழக்குகள். இதற்கு பிறகு இஸ்ரேலில் மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து ஏற்படும். நெதன்யாகு வந்து கைது செய்யப்பட்டு ஜெயிலில் அடைக்கப்படுவார். போர்க்குற்றங்கள் ஈடுபட்டவர்களுக்கெல்லாம் ஒரு குறைந்தபட்ச பெரிய அளவில் தண்டனை இவர்களுக்கு ஒன்றும் கிடைச்சிடாது. ஈரான் வந்து சொல்கிறாங்க, ஆயுதங்களை தான் நீங்கள் அழிக்க முடியும், பொருட்களை தான் நீங்கள் குண்டு போட்டு அழிக்க முடியுமே தவிர எங்கள் அறிவை அழிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ என்னென்னா, அந்த மிசில் டெக்னாலஜியாக இருந்தாலும் சரி, அணு ஆயுதமாக இருந்தாலும் சரி, அதை பற்றிய முழு அறிவு பெற்றவர்கள் இன்றும் ஈரான் இருக்க தான் செய்கிறாங்க. எனவே பல மூத்த அதிகாரிகள் கொல்லப்பட்டாலும் கூட அவங்க மீண்டும் ட்ரெயின் ஆகி சில ஆண்டுகளில் அவங்க இழந்த அனைத்தையுமே மீட்டுடுவாங்க. பட் ஆனால் இஸ்ரேல் அப்படி இல்லை. இப்போ வந்து அடுத்ததாக இஸ்ரேல் ஒரு மிகப்பெரிய கொலாப்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கு. அமெரிக்காவுக்கு வரலாற்றில் கிடைத்த ஒரு பெரிய தோல்வி. இன்றைக்கு வந்து ஈரானுடைய தாக்குதல் வந்து இன்னும் அதிகரிச்சுதுன்னு சொல்லி சொன்னால் அரபு நாடுகள் நம்பிக்கை இழந்துருவாங்க. ஓகே, ஏன்னா இப்போ அவங்க யாரை நம்பி இருக்கிறாங்க, அமெரிக்காவையும் நம்பி இருக்கிறாங்க. ஈரான் அட்டாக் பண்ணால் அமெரிக்கா நம்மை காப்பாற்றும்னு சொல்லி நம்பி இருக்கிறாங்க. ஆனால் இது காப்பாற்ற முடியல, அமெரிக்காவுடைய வெப்பன்ஸ்னால ஈரானுடைய தாக்குதலை சமாளிக்க முடியல. அப்போ அவங்க சரண்டர் நிலைக்கு அவங்க போயிடக்கூடாதுல்ல. அவங்க அமெரிக்கா காலில் விழுகிறதுக்குள்ள நம்ம பேசாமல் ஈரான் காலில் விழுந்துட்டா என்ன, அப்படி ஒரு நிலைக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அமெரிக்கா முன்கூட்டி என்ன செய்கிறாங்க, டக்குன்னு வந்து ஒரு போர் நிறுத்தத்தை ட்ரம்ப் அறிவிக்கிறார். ஆனால் இந்த ட்ரம்ப்புடைய அந்த அறிவிப்புங்கிறது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்குள்ளே ஒரு பெரிய மோதலை ஏற்படுத்தும் நம்ம பார்க்க முடியுது. ஏன் ஈரானை திருப்பி அடிக்கலன்னு கேட்குறீங்களா? கத்தார் வந்து ஈரானை திருப்பி அடிக்கணும்னா, இந்த திரைப்படங்களை நம்ம பார்க்குற மாதிரி ஒருத்தர் அடிக்க முடியலன்னா அவருடைய பொம்மையை செஞ்சு அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஈரான் எழுதி வச்சு அதை தான் கத்தார் அடிக்கணும். எல்லாமே மாதிரி தான். நான் வந்து அறிவிப்பு கொடுக்குற மாதிரி கொடுப்பேன், நீ வந்து தாக்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி. இப்போ அதே மாதிரி தான் ஈரானும் பண்ணியிருக்கிறாங்க. தம்பி, நான் வந்து உன்னைய அடிக்கலை, அவன் கூட இருந்த நம்பர் அவனை தான் அடித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு அடியை வந்து கத்தாருக்கு ஈரான் போட்டிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம இந்த கலகலப்பு படத்தில் பார்க்குற மாதிரி எங்கேயே இருக்கக்கூடிய இஸ்ரேலை அடிக்கிறத விட அந்த அவன் மேலே தொங்கிட்டு இருக்கான்டா, அவனை கொஞ்சம் அடிக்க முடியாது, இந்த இவன் தான் பக்கத்தில் வசதியாக இருக்காங்க அடிப்பான் பார்த்தீங்களா, சந்தானம் அடிப்பார். அந்த மாதிரி இஸ்ரேலை அடிக்கிறத விட இவங்களை அடித்தா கொஞ்சம் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். IRGCயினுடைய ஜெனரல் காசிம் சுலைமானி என்பவர் அமெரிக்காவில் கொல்லப்பட்டார். அதற்கு பழி தீர்ப்பதற்காக தான் அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் நடத்திய அந்த தாக்குதலுக்கு ஈரான் உதவி செய்தது அப்படிங்கிற தகவல் இருக்கு. அதாவது 5 ஆண்டுகளுக்கு முன்பு தங்களுடைய நாட்டினுடைய ஒரு ஜெனரல் கொல்லப்பட்டதுக்கு பழி வாங்குவதற்காக 5 ஆண்டுகளாக காத்திருந்து அதற்கான திட்டங்களை தீட்டி ஹமாஸ் வந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த போகிறாங்கன்னு தெரிஞ்சு அதற்கு முழுமையான ஆதரவு கொடுத்த நாடு
ஈரான். எனவே இப்போ வந்து ஒரு ஜெனரல் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கணக்கான முக்கியமான ஜெனரல்ஸ் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அப்போ ஈரானுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும், அவருடைய திட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்னும் சில வருடங்களில் நாம் வந்து பார்ப்போம். Q7 நேயர்களுக்கு வணக்கம். நான் ஆர்ஜே பரணி. கடந்த 10-12 நாட்களாக உலகம் முழுக்க பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னா இஸ்ரேல் ஈரானுக்கு இடையிலான இந்த போர் தான் ஒரு பேசும் பொருளாக இருந்தது. ஸோ அடுத்து எங்கே 3ஆம் உலக போர் மூழுமோ அப்படிங்கிற ஒரு அபாயம் எல்லாருடைய மனசில் இருந்தது. அப்படி இருக்கிறப்போ உலக அரசியல் பார்வையே இந்த இரு நாடுகளுக்கு இடையில தான் இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ அப்பேற்பட்ட ஒரு விஷயம் திடீர்னு ஒரு ட்விஸ்ட்னால இந்த போர் வந்து கைவிடப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு பிரச்சனையை பற்றி விரிவாக பேசுறதுக்காக இன்னைக்கு என் கூட வந்திருக்கிறது மூத்த பத்திரிகையாளர் திரு முகமது இஸ்மாயில் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பரணி சார். இப்போ இந்த போர் திடீர்னு ஒரு யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டில் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதோடைய பின்னணி என்ன? நம்ம ஏற்கனவே பேசிட்டு வந்தது மாதிரி அமெரிக்காவும் இஸ்ரேலும் சரண்டர் ஆகிருக்கிறாங்க. இவங்க சரண்டர் ஆகலை அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர்கள் மிகப்பெரிய அழிவை சந்திச்சிருப்பாங்க. அதை முன்கூட்டியே யூகித்து சரண்டர் ஆகிருக்கிறாங்க. நம்ம அதான் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தோம். சரண்டர் அப்படிங்கிறதுனா எல்லா வெப்பன்ஸும் கீழே போட்டு சரண்டர் ஆகுது இல்லை. ஓகே, இந்த சண்டையிலேருந்து அவர்கள் விலகி போனாலே சரண்டர் தான் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். சரி, இப்போ அதை தான் இவங்க செஞ்சுருக்கிறாங்க. இப்போ இத்தனை நாட்களாக இவங்களை வந்து கட்டுப்படுத்தவே முடியாமல் ஒரு சூழல் இருந்தபோது நேற்று இரவு கத்தார் மீது வந்து ஈரான் தாக்குதல் நடத்துகிறாங்க. நடத்திய 2 மணி நேரத்தில் டொனால்டு ட்ரம்ப் வந்து போர் நிறுத்தத்தை அறிவிக்கிறார். தன்னிச்சையாக எப்படி இந்தியா பாகிஸ்தானுக்கு அறிவிச்சாரோ அதே போல் ஒரு போர் நிறுத்தத்தை அறிவிக்கிறார். இதற்கு என்ன காரணம்னு பார்க்கும்போது ஈரான் வந்து இதுவரைக்கும் கையில் எடுக்காத அந்த ஆயுதத்தை கையில் எடுக்கிறாங்க. என்ன ஆயுதம் அப்படின்னா மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க நிலைகளை தாக்குவது. அதே போல் வந்து இப்போ முதல்ல கத்தார் அடித்தவொன்னா அடுத்தடுத்து குவைத், பஹ்ரைன் எங்கெல்லாம் வந்து அமெரிக்க தளங்கள் இருக்கோ அது எல்லாமே அலர்ட் ஆயிடுச்சு. அது ஏன் சார் பர்டிகுலராக ஏன் அந்த கத்தாரில் மட்டும் அவங்க வந்து அடிக்கணும்னு நினைக்கிறீங்க? எத்தனையோ இடம் அமெரிக்காவுக்கு ஆதரவாக ஜால்ரா அடிக்கிற நாடுகள்லாம் இருக்குது. அப்போ ஏன் கத்தார் மட்டும் அவங்க பர்டிகுலராக தூக்குறாங்க? அதாவது மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க படைகளை வந்து சென்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க படைகளினுடைய அந்த தலைமையகத்தை வந்து சென்டம் அப்படிம்பாங்க. அந்த தலைமையகம் கத்தார் தலைநகர் தோஹாவில் இருக்கக்கூடிய அல் உதைது தளம் அங்கே தான் வந்து இருக்குது. ஓகே, அதனால தான் அந்த தளத்தை தலைமையகத்தை குறிவைத்து அவங்க வந்து அடிச்சிருக்காங்க. இங்க அடிச்சா அங்க விழுவுங்கிற ஒரு கான்செப்ட் அவங்க. ஆமா, அதாவது இது வந்து ஒரு சிம்பாலிக் அட்டாக் தான். இது வந்து ஒரு அடையாள தாக்குதல் தான். ஒரு பெரிய சேதத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லி ஈரான் வந்து அந்த தாக்குதலை நடத்தல. முன்கூட்டியே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது முன்கூட்டியே கத்தாருடைய அதிகாரிகளுக்கு ஈரான் தகவல் தெரிவித்ததாக நம்ம செய்திகளில் பார்க்க முடியுது. அப்ப முன்கூட்டியே தகவல் தெரிவித்து வான் எல்லை மூடப்பட்டு விமான போக்குவரத்து எல்லாம் வந்து நிறுத்தப்பட்டு அந்த பேஸ்ல உள்ள முக்கியமான சொத்துக்களை எல்லாம் கூட எடுத்துட்டு போயிட்டாங்க. அங்க மக்களே யாருமே இல்லை. அப்ப நாங்க ஏவுகணை ஏவரோன்னு ஈரான் சொல்லி இவ்வளவு அலர்ட் பண்ணதுக்கு பிறகுதான் அந்த தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அப்படி நடத்தப்பட்ட அந்த தாக்குதலை கூட கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்கா வழங்கி இருக்கக்கூடிய அந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளால் தடுக்க முடியல. பல ஏவுகணைகளை வீசும்போது அதில் ஒரு ஏவுகணை மிகச்சரியாக அந்த பேஸை தாக்கி இருக்கு. அப்ப ஈரான் அவ்வளவு தூரம் எச்சரிச்சிருந்தும் கூட இவர்களால் அந்த அமெரிக்கா கொடுத்த வான் பாதுகாப்பு அமைப்புகள் மூலமாக ஈரானின் ஏவுகணைகளை தடுக்க முடியல அப்படின்னு சொன்னா ஈரான் திடீர்னு ஒரு தாக்குதலை நடத்தியிருந்தா இவர்களுடைய நிலை என்ன ஆயிருக்கும்? அப்ப இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா கத்தாரை அடிச்ச உடனே அவ்வளவு அரபு ராஜாக்களும் அவர்களுடைய கால்கள் வந்து பில்டிங் ஸ்ட்ராங்கு ஃபேஸ் மட்டும் வீக்குங்கிற மாதிரி பேஸ்மெண்ட் ஆட ஆரம்பிச்சிருச்சு. எல்லோரும் என்ன செஞ்சுட்டாங்க, அமெரிக்காவின் காலை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு உடனே போற நிறுத்தலைன்னா உங்க காலை வாரிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கை கொடுக்க போய் ட்ரம்ப் நள்ளிரவுல வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாரு. அதிகாலையில கொடுக்குறாரு. உடனே வந்து போர் நிறுத்தப்பட்டது. முதல்ல 12 மணி நேரம் வந்து ஈரான் தன்னை தாக்குதல் நிறுத்தணும். ஃபர்ஸ்ட் 12 மணி நேரத்துக்கு ஈரான் எந்த தாக்குதலும் நடத்தக்கூடாது. அதற்கு பிறகு 12 மணி நேரத்துக்கு இஸ்ரேல் எந்த தாக்குதலும் நடத்தக்கூடாது. அப்போ 24 மணி நேர போர் நிறுத்தம். இதற்கு பிறகு வந்து அடுத்த கட்ட போர் நிறுத்தம், அதை நோக்கி போவோம். இதோட வந்து வார் ஓவர், இதற்கு பிறகு எந்த தாக்குதலும் நடத்தக்கூடாதுன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை ட்ரம்ப் வந்து கொடுத்திருக்கிறார். இது வந்து இஸ்ரேலுக்கு மரண அடி, மிகப்பெரிய ஒரு தோல்வியை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தி. இது ஒரு பெரிய அவமானமாக தானே இருந்திருக்கும் அவங்களுக்கு. அதுதான், அதாவது அவங்களுடைய போர் இலக்குகள் என்ன,
இஸ்ரேலுடைய போர் இலக்குகள் 3 போர் இலக்குகளை சொன்னாங்க. எப்படி ஆட்சி மாறணும். காசாவில் போர் இலக்குகள் சொல்லி எதையுமே நிறைவேற்றல, லெபனான்ல நிறைவேற்ற முடியல. சரிங்களா? இப்ப அடுத்ததாக ஈரானுக்கு 3 போர் இலக்குகளை சொன்னாங்க. ஒன்று ஈரானினுடைய அணு ஆயுத மையங்களை தகர்ப்பது, அடுத்ததாக மிசில் டெக்னாலஜியை ஒழிப்பது, ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவது. முதல்ல அணு உலையை தாக்குவதற்கு அவங்கள்ட்ட வெப்பன்ஸ் இல்லை, உடனே அமெரிக்காவை கூட்டிட்டு வந்து தாக்குனாங்க. உடனே வந்து ஈரான் என்ன செஞ்சுட்டாங்க, அங்க உள்ள யுரேனியத்தெல்லாம் எடுத்து கொண்டு போய் சேஃப் பண்ணிட்டாங்க. இப்ப ஈரான் வந்து இப்ப இனிமேல் வந்து நிச்சயமாக அணுகுண்டு தயாரிப்பாங்க. ஈரான் யாருனாலும் தடுக்க முடியாது. ஏன்னா ஈரான் வந்து சரண்டர் ஆகல, அமெரிக்கா தான் சரண்டர் ஆயிருக்கு. அப்ப ஈரான் வந்து அந்த யுரேனியத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க. ரஷ்யா வந்து முன்பு இருந்ததை விட அதிகமான சப்போர்ட் ரஷ்யாவும் சைனாவும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இனிமேல் வந்து ஈரான் தனது அணு ஆராய்ச்சியை தீவிரமாக ஈடுபடுவாங்க. இவர்களால் எதுவுமே செய்ய முடியாது. அடுத்ததாக வந்து மிசில் டெக்னாலஜி. இன்றைக்கு வந்து மிசில் டெக்னாலஜி ஒழிப்போம்னு சொல்லி இவங்க இவ்வளவு தூரம் பண்ணியும் கூட மிசில் டெக்னாலஜி அவருடைய மிசில் டெக்னாலஜி ஒழிக்க முடியல. இன்றைக்கு ஈரானினுடைய அந்த மிசைல்ஸ்கள் வந்து உலக அளவில் புகழ்பெற்று இன்றைக்கு போயிடுச்சு. இன்னைக்கு வந்து எல்லா விதமான வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் அவர்களுடைய ஆயுதம் தாக்கும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்துருச்சு. இன்னைக்கு இதற்கு பிறகு, இந்த போருக்கு பிறகு ஈரானுடைய மிசைல்களுக்கான அந்த மார்க்கெட்டுங்கிறது மிகப்பெரிய அளவில் விரிவடையும். அப்ப அதுல ஒரு தோல்வி, அது வந்து எதிர்வினையாயிருக்கு. யாருக்கு? இஸ்ரேலுக்கு. மூன்றாவதாக ஆட்சி மாற்றம். ஆயத்தலா கம்பெனி தலைமையிலான ஆட்சி மாற்றுவோம்னு சொன்னாங்க. பட் ஈரான்ல வந்து முன்பு இருந்ததோட ஒற்றுமை ஏற்பட்டிருக்குது. ஈரான்ல முன்பு, ஏன்னா ஆயத்தலா கம்பெனி 40 வருஷம் ஆட்சி பண்ணும்போது ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒன்று இருக்குதான் செய்யும். நம்ம 5 வருடம் ஆட்சி பண்ணாவே ஆன்டி இன்கம்பன்சி உடனே ஆட்சியை மாத்திடுறோம். சரிங்களா? 10 வருடம் ஆட்சி பண்ணாவே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றோம். கண்டிப்பா 40 வருடமா ஒரு ஆட்சி செய்யும் போது நிச்சயமாக அந்த ஆட்சியில் ஏற்பட்ட குறைகள் காரணமாக ஒரு ஆன்டி இன்குபென்சிங்கிறது கண்டிப்பா இருக்கும். அப்ப அந்த ஆன்டி இன்குபென்சி எல்லாம் இப்ப வந்து மாறி இருக்கு. அப்படியே அந்த ஆட்சிக்கு சாதகமாக மாறி இருக்கு. இன்றைக்கு வந்து யாரெல்லாம் ஈரான் அரசை பல காரணங்களுக்காக எதிர்த்தார்களோ அவங்கள ஒன்று சேர்ந்து நிற்கிறாங்க, ஓரணியில் திரண்டுட்டாங்க. இப்போ அதில் ஒரு மிகப்பெரிய தோல்வி. எனவே வந்து ஈரானில் இருக்கிற அவ்வளவு பிரச்சனையையும் இஸ்ரேல் இந்த தாக்குதல் மூலமாக கிளியர் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கு ஈரான் வந்து பலமிக்க நாடாக ஆயிடுச்சு. அப்படியே ஆப்போசிட்ல பார்க்கும்போது இஸ்ரேலில் மிகப்பெரிய உள்நாட்டு குழப்பம். இன்றைக்கு வந்து இந்த போர் தொடர்ந்தாலும் அந்த குழப்பம் இருக்கும். போர் தொடர்ந்தா இஸ்ரேல் உள்நாட்டு போர் கூட வெடிக்கலாம், அந்த அளவுக்கான நிலைமை இருந்துச்சு. பட் இதற்கு பிறகு என்ன ஆகும் அப்படின்னா, நெதன்யாகு கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு. நெதன்யாகு ஜெயிலுக்கு விரைவில் செல்வார். அதை நாமலாம் பார்க்க போறோம். அதற்கான காலக்கெடு என்பது நெருங்கிடுச்சு. ஒரு பக்கம் சர்வதேச நீதிமன்றம், இன்னொரு பக்கம் உள்நாட்டில் உள்ள அந்த கிரிமினல் வழக்குகள், ஊழல் வழக்குகள். இதற்கு பிறகு இஸ்ரேலில் மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து ஏற்படும். நெதன்யாகு வந்து கைது செய்யப்பட்டு ஜெயிலில் அடைக்கப்படுவார். போர்க்குற்றங்கள் ஈடுபட்டவர்களுக்கெல்லாம் ஒரு குறைந்தபட்ச பெரிய அளவில் தண்டனை இவர்களுக்கு ஒன்றும் கிடைச்சிடாது. பட் பெயரளவிலான தண்டனைகள் இவர்களுக்கு கிடைக்கும். அதே போல சுதந்திர பாலஸ்தீனம் பிறக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். சுதந்திர பாலஸ்தீனம் பிறப்பதற்கான அந்த நகர்வை நோக்கி தான் நகர்ந்துருக்கு. ஏன்னா ஈரான் வந்து இந்த தாக்குதலுக்கு, கத்தார் மீதான தாக்குதலுக்கு அவர்கள் வைத்த பெயரே என்ன தெரியுங்களா? வெற்றி அறிவிப்பு அப்படின்னு தான். விக்டரி, அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் விக்டரி அப்படிங்கிற பெயரை தான் வைக்கிறாங்க. அப்ப என்னன்னா, ஈரானை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஈரான் வந்து சொல்றாங்க, அதாவது ஆயுதங்களை தான் நீங்கள் அழிக்க முடியும், பொருட்களை தான் நீங்கள் குண்டு போட்டு அழிக்க முடியுமே தவிர எங்கள் அறிவை அழிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ என்னன்னா, அந்த மிசில் டெக்னாலஜியாக இருந்தாலும் சரி, அணு ஆயுதமாக இருந்தாலும் சரி, அதை பற்றிய முழு அறிவு பெற்றவர்கள் இன்றும் ஈரானில் இருக்க தான் செய்கிறாங்க. எனவே பல மூத்த அதிகாரிகள் கொல்லப்பட்டாலும் கூட அவங்க மீண்டும் ட்ரெயின் ஆகி சில ஆண்டுகளில் அவங்க இழந்த அனைத்தையுமே மீட்டுடுவாங்க. பட் ஆனால் இஸ்ரேல் அப்படி இல்லை. இப்போ வந்து அடுத்ததாக இஸ்ரேல் ஒரு மிகப்பெரிய கொலாப்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கு. அமெரிக்காவுக்கு வரலாற்றில் கிடைத்த ஒரு பெரிய தோல்வி. ஏற்கனவே ஏமனில் கிடைத்த, நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஏமனவே இவர்களால் சமாளிக்க முடியலன்னு. அப்போ ஏமனில் ஒரு தோல்வி கிடைச்சிருச்சு. இப்போ வந்து ஈரானிடம் ஒரு பெரிய தோல்வியை அமெரிக்கா சந்திச்சிருக்கிறாங்க. சார், இப்போ எனக்கு இங்கே ஒரு கேள்வி சார், என்னன்னா இது ஒரு கற்பனை கேள்வின்னு கூட வச்சுக்கோங்களேன். ஒரு பக்கம் வந்து கத்தாரில் வந்து ஈரான் அடித்த உடனே அமெரிக்கா வந்து சரண்டர் ஆகிற அளவுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன் ஒருவேளை அமெரிக்காவுக்கு இன்னும் இந்த ஒரு விஷயம் வந்து ட்ரிகர் பண்ண மாதிரி கோவத்தை ஏன் ஏற்படுத்தலை? கோவத்தை ஏன் ஏற்படுத்தலை அமெரிக்கா கிட்ட? ஏன்னா நீங்கள் சொல்லியிருக்கீங்க அமெரிக்காவுக்கிட்ட இல்லாத ஆயுத பலமே இல்லை, அந்த அளவுக்கு வந்து வேற லெவல்ல மேலோங்கி இருக்காங்கன்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது ஏன் ஈரான் வந்து இந்த ஒரு தாக்குதலுக்காக அமெரிக்கா வந்து ஏன் டக்குன்னு பல்ட்டி அடிக்கணும்? அதாவது அமெரிக்கா ஏன் பயந்து விட்டதா, ஏன் வந்து ஈரானை திருப்பி அடிக்கலைன்னு சொல்லி கேட்குறீங்க. அதாவது ஈரானுக்கு வந்து இஸ்ரேலை அடிப்பது தான் கஷ்டம். ஏன்னா 2000 கிலோமீட்டருக்கு மேலே பயணம் செஞ்சு கொண்டு போய் அடிக்கணும். பட் ஆனால் அமெரிக்காவினுடைய பேஸ் எல்லாமே ஈரானுக்கு பக்கத்துலேயே இருக்கு. சரிங்களா? ஈராக்கில் இருக்கு, இப்போ கத்தாரில் இருக்கு. இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்கக்கூடிய பேஸ்கள். ஓகே. இரண்டாவதாக ஈரானை வந்து 2000 கிலோமீட்டர் பயணித்து கொண்டு போய் அதை அடிக்கும்போது அமெரிக்கா வந்து அது முன்கூட்டியே தகவல் தெரிவிச்சிடுறாங்க. யாருக்கு? இஸ்ரேலுக்கு தகவல் தெரிவிச்சு. இங்கேருந்து லான்ச்சர்ஸில் அது லான்ச் ஆனவுடனே எல்லாமே தெரிஞ்சு 2000 கிலோமீட்டர், ஆனால் 10 நிமிஷத்தில் அதை போய் அட்டாக் பண்ணிடுவோம் அப்படின்னாலும் கூட
அவர்கள் அதை வந்து இடைமறிப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகம். பட் ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை, எல்லாமே அருகில் வந்து இருக்குது. இவங்க வந்து வித்தின் ஒரு 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸில் வந்து அட்டாக் பண்ணிடுவாங்க. ரெண்டாவது ஈரான் வந்து பெரிய வெப்பன்ஸை யூஸ் பண்ணலை. இப்போ இன்றைக்கு இஸ்ரேலில் வந்து ஈரான் அட்டாக் பண்ணியிருக்காங்க, அதோட பார்த்தீங்கன்னா வெறும் 10லேருந்து 15 மிசைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பெரும்பாலான மிசைல்ஸ்கள் போய் தாக்கியிருக்கு. இப்போ பெரிய வகை ஆயுதங்களை ஈரான் இதுவரை கையில் எடுக்கலை. ஒருவேளை அமெரிக்க நிலைகளை தாக்கணும்னு ஒரு முடிவு செஞ்சு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவ்வளவு எச்சரிக்கை கொடுத்தும் கூட கத்தாரால் அந்த தளத்தை காப்பாற்ற முடியல, ஒரு ஏவுகணை போய் அடிச்சிருச்சு. அப்போ ஒட்டுமொத்தமாக சவுதி, கத்தார், குவைத், ஓமன், அதே போல் வந்து இந்த பஹ்ரைன், இப்படி ஒட்டுமொத்த ஈராக், ஒட்டுமொத்த அமெரிக்க நிலையில் குறிவைத்து ஈரான் அடிச்சாங்கன்னு சொல்லி சொன்னால் அங்கே 50,000 வீரர்கள் இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 40,000 அமெரிக்க வீரர்கள் இருக்கிறாங்க. ஓகே, ஏற்கனவே ஈரான் ஒரு அதிகாரிகள் சொல்லிட்டாங்க, 40,000 பேருமே எங்களுக்கு இலக்கு தான், ஒவ்வொருவருமே ஒரு இலக்கு, ஒவ்வொருத்தர் எங்கே போறான்னு பார்த்து கைலாசத்துக்கு அனுப்பணுங்கிற ஒரே ஒரு முடிவில் தான் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுத்துட்டாங்க. இப்போ அமெரிக்காவினுடைய நிலை ஆட்டம் கண்டுருச்சு. அந்த பேஸ் இருக்க போய் தான் அமெரிக்கா அந்த பகுதியை ஆட்சி செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு வந்து ஈரானுடைய தாக்குதல் வந்து இன்னும் அதிகரிச்சதுன்னு சொல்லி சொன்னா அரபு நாடுகள் நம்பிக்கை இழந்துருவாங்க. ஓகே, ஏன்னா இப்போ அவங்க யாரை நம்பி இருக்கிறாங்க? அமெரிக்காவை நம்பி இருக்கிறாங்க. ஈரான் அட்டாக் பண்ணா அமெரிக்கா நம்மை காப்பாற்றும்னு சொல்லி நம்பி இருக்கிறாங்க. ஆனால் காப்பாற்ற முடியல, அமெரிக்காவுடைய வெப்பன்ஸ்னால ஈரானுடைய தாக்குதலை சமாளிக்க முடியல. அப்போ அவங்க சரண்டர் நிலைக்கு அவங்க போயிடக்கூடாதுல்ல. அவங்க அமெரிக்கா காலில் விழுகிறதுக்குள்ள நம்ம பேசாமல் ஈரான் காலில் விழுந்துட்டா என்ன, அப்படி ஒரு நிலைக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அமெரிக்கா முன்கூட்டி என்ன செய்கிறாங்க, டக்குன்னு வந்து ஒரு போர் நிறுத்தத்தை ட்ரம்ப் அறிவிக்கிறார். ஆனால் இந்த ட்ரம்ப்புடைய அந்த அறிவிப்புங்கிறது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்குள்ள ஒரு பெரிய மோதலை ஏற்படுத்தும் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா ட்ரம்ப் சொல்றதெல்லாம் அவர்கள் கேட்பதற்கு தயாரானவர்கள் கிடையாது. இஸ்ரேல் நம்ம தொடர்ந்து அதை தான் சொல்லிட்டு வரோம். இப்போ கூட பாருங்க, இப்போ ஈரான், இப்போ நம்ம சொன்னதுதான் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கு. இப்போ பாருங்க, ஈரான் வந்து அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க இஸ்ரேலை, கடுமையான அட்டாக். இன்னைக்கு அதாவது செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு 4 மணி நினைக்கிறேன், 5 மணிலேருந்து ஒரு 7 மணி வரைக்கும் 6 அலைகள் அப்படின்னு சொல்லி 6 கட்டமாக இஸ்ரேல் வந்து ஈரான் தாக்கியிருக்கிறாங்க. அதில் பீர் சபா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து 7 மாடி கட்டடம் வந்து தகர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 8 பேர்கிட்ட பலியாகி இருக்கிறாங்க, பலர் காயமடைஞ்சிருக்கிறாங்க. மிகப்பெரிய தாக்குதலை ஈரான் வந்து நடத்தியிருக்கு. ஓகே, இப்போ இதற்கு வந்து இஸ்ரேல் வந்து ரியாக்ஷன் பண்ணுவோம். இஸ்ரேல் வந்து இப்போ அமைதியாக இருக்க மாட்டாங்க. இப்போ திரும்பி இஸ்ரேல் இதுக்கு ஒரு ரியாக்ஷன் பண்ணுவாங்க. இஸ்ரேலுக்கு வந்து சமாதானத்தின் பக்கம் போகிறதுல எந்த விதமான விருப்பமும் கிடையாது, பார்க்க முடியுது. இப்போ அமெரிக்கா வந்து விடாப்பிடியாக கெடுபிடியாக இஸ்ரேலை வந்து இப்போ கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறாங்க. இதுவே வந்து இஸ்ரேல் கொலாப்ஸ் ஆவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பு தான். ஆனால் இஸ்ரேல் கூட ஒரு பெரிய அதிருப்தி வந்து வெடிச்சிருச்சு. இஸ்ரேலோட பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு வந்து கேஜ் ஆர்டர், அதாவது யாருமே வாயை திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு. எந்த அமைச்சர்களும் இதை பற்றி பேசக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. இந்த போர் நிறுத்தம் சம்பந்தமாகவோ இந்த போர் சம்பந்தமாகவோ எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காரு. அப்போ என்னன்னா, ஒரு முழு சரண்டர் நிலைக்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் வந்துட்டாங்க. இதற்கு பிறகுலாம் அமெரிக்கா எதிர்த்து அடிக்க ஈரானை வந்து ரியாக்ஷன் கொடுக்குற அளவுக்குலாம் அவங்களுக்கு வந்து அவர்கள் தயாராக இல்லை. சரி சரி, இப்போ இந்த போர் நிறுத்தம் ஒரு வழியா அப்படி இப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்த மாதிரி தான் பார்க்கப்படுது. அப்படி இருக்கிறப்போ இந்த 3 நாடுகளுடைய அடுத்த நிலைப்பாடு என்னவா இருக்கும்? எதை நோக்கி நகர்ந்து போகும்னு நினைக்கிறீங்க இந்த ஒரு போர் நிறுத்தம்? நிச்சயமாக ஈரான், நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அவர்கள் தொடர்ந்து அந்த மிசைல் டெக்னாலஜியில் அவங்க தொடர்ந்து வளர்ந்து கொண்டே போவாங்க. அவங்க இழந்த இப்போ நிறைய அவர்களுக்கு பாதிப்புகள் ஈரானுக்கு ஏற்பட்டிருக்குது. அதை எல்லாமே அவங்க வந்து எவ்வளோ சீக்கிரமாக சரி செய்ய முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து சரி செய்வாங்க. இன்னொரு பக்கம் இஸ்ரேல் வந்து ஒரு கொலாப்ஸை நோக்கி வந்து போய் கொண்டிருக்கு. இஸ்ரேலோட பொருளாதாரம் மிகப்பெரிய அளவு பாதிக்கப்பட்டிருக்கு. போர் நின்னதுன்னு சொன்னாவே இஸ்ரேல் வந்து வீழ்ந்து விடும். போர் நடக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு ஃபண்டு கிடைக்கும், ஆயுதம் கிடைக்கும், அவங்க நேரம் போயிட்டு இருக்கும் அவங்களுக்கு. இப்போ போர் நின்னது அப்படின்னு சொல்லி சொன்னால் அடுத்தடுத்து அங்கே உள்நாட்டில் பெரிய பிரச்சனைகள் ஏற்படும். எனவே அது ஒரு பக்கம். அடுத்ததாக அமெரிக்கா வந்து டொனால்டு ட்ரம்ப் அவர் ஆட்சிக்கு வந்து அவர் என்ன சொன்னார், மாகா அப்படின்னு சொல்லி ஒரு முழக்கத்தை முன்வைச்சார். மாகா அப்படின்னா மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின், அமெரிக்காவை மீண்டும் உலகின் தலை சிறந்த நாளாக மாற்றுவது அப்படிங்கிற முழக்கத்தோடு வந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து போர்கள். இப்போ அவர் வந்து எனவே அந்த முயற்சியில் ஈடுபட ஆரம்பிச்சு இன்னும் நாடுகள் மீது வரி போடுவது அப்படி போயிடுவார். இன்னொரு பக்கம் வந்து பாலஸ்தீனத்தில் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். ஏன்னா இப்போ சவுதி அரேபியா போன்ற அரபு நாடுகளுக்கு தெரிஞ்சு போச்சு ஈரான் நினச்சாங்க எந்த நேரத்தில் அட்டாக் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ அவர்களுக்கு அழுத்தம் வந்து கூடியிருக்கு. அதனால் அவங்க வந்து இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் ஒரு அமைதி ஏற்படணும், இல்லைன்னா இது தொடர்ந்து இன்னும் விரிவாகி கொண்டே போகும். இப்போ அடுத்து என்னோட கேள்வி அதுதான் சார். இப்போ வந்து ஈரான் எப்படியாவது ஒரு வெளியில் முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு வெறியோடு தான் இஸ்ரேல் வந்து களத்தில் இறங்குச்சு. இப்போ அது நடக்கலை அப்படிங்கிறப்போ அந்த ஒரு கோவம் வந்து இந்த பக்கம் மறுபடியும் திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா பாலஸ்தீனத்தோட அந்த காசாவுடைய நிலைமை அடுத்து என்னவா இருக்கும்? ஏன்னா ஈரான் பக்கத்தில் அடிச்சுக்கிட்டே இங்கேயும் ஒரு கை பார்த்துட்டே தான் இருந்தாங்க, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு. இப்போ மறுபடியும் காசா மேலே தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை இங்கே அடியை வாங்கிட்டோம் இனி இதுக்கு மேலே நம்ம அசிங்கப்பட வேணான்ட்டு அமைதியாக போகிறதுக்கான சூழல் இருக்கா? இல்லை, காசாவுக்கு இனிமேல் எதிர்காலம் இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா காசாவில் இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் தொடர்ந்து அவங்க போராடி சண்டையிட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க.
எனவே வந்து இப்போ இஸ்ரேல் பலவீனமாகி இருக்கு. எனவே அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே காசா போராளி குழுக்களுக்கு அது சாதகமான ஒரு நிலை தான். இதற்கு பிறகு முஸ்லீம் நாடுகள் இவங்கெல்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னா திரும்பவும் இந்த காசா விவகாரத்தை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. அதனால் காசாவினுடைய நிலை இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரி, இப்போ ஈரான் வந்து கத்தாரில் ஒரு தாக்குதல் நடத்துச்சு. இப்போ கத்தாரில் மற்ற அந்த வளைகுடா நாடுகளில் நம்ம இந்திய நாட்டை சேர்ந்தவங்க நிறைய பேர் அங்கே வேலைக்காக மற்ற ஏதேதோ விஷயத்துக்காக போயிருக்காங்க. இப்போ இந்த ஒரு தாக்குதல் எல்லாம் பார்த்த உடனே நம்ம மக்களுக்கு அங்கே எந்த மாதிரியான தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக இந்த தாக்குதல் நடந்த உடனேயே கத்தாரில் உள்ள நம்மளுடைய நண்பர்களிடம் பேசும்போது அவங்க சொன்னது என்னன்னா, அவர்களுக்கு வந்து சரியாக தெரியல இப்படி ஒரு தாக்குதல் நடக்க போகுதுங்கிறது தெரியல. அவங்க வேலை பிஸியில் இருந்திருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரூமில் இருக்கும்போது ஒரு அதிர்வு ஏற்பட்டிருக்குது, நிலநடுக்கம் அந்த மாதிரி. அப்போ தான் எல்லாம் வந்து வெளியில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வழக்கமாக தொலைக்காட்சியில் பார்க்குற மாதிரி வானத்திலிருந்து ஏவுகணைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கு. இந்த பக்கம் ஒரு மிசில்கள் போய் கொண்டிருப்பது, வானத்தில் நடக்கிற சண்டையை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. பல இடங்களில் ஷாப்பிங் மால்கள்லாம் உள்ளவங்களாம் ஓடனது அந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ கத்தாரில் உள்ள மக்களிடத்தில் வந்து ஒரு பெரிய அச்சத்தை இந்த தாக்குதல் அப்படிங்கிறது ஏற்படுத்தி இருக்கு. அதே நேரம் நம்முடைய இந்தியாவை சேர்ந்தவர்களும் சரி, அதே போல் வெளிநாட்டை சேர்ந்தவர்களும் யாருமே வந்து இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு தாக்குதல். இந்த தாக்குதல் வந்து உலகத்தில் வந்து இப்படி ஒரு தாக்குதல் ஒரு ஏற்படுமாங்கிறது ரொம்ப வினோதமாக இருக்குது. என்னன்னா யாருமே ஈரானை கண்டிக்கலை. அந்த தாக்குதலின் போது அச்சமடைந்தவர்கள் கூட யாரும் ஈரானை கண்டிக்கலை. ஏன்னா அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரே ஒரு நாள் ஈரான் வந்து தாக்குதல் நடத்துச்சு, அதை வந்து கத்தார் எதிர்கொண்டிருக்கிறாங்க. அந்த அதிர்வே நமக்கு இவ்வளோ தூரம் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்குன்னா, காசாவில் 600 நாட்களாக அந்த மக்கள் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க, எத்தனை வெடிகுண்டு சத்தங்களுக்கு மத்தியில் அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. அப்போ அதைத்தான் அவர்கள் கேள்வியாக முன்வைக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த அவர்களுடைய சொந்த உயிர் உடைமைகளுக்கு அச்சுறுத்தல் இருந்தாலும் கூட அந்த நேரத்திலும் கூட நம்முடைய இந்தியாவை சேர்ந்தவர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அவர்கள் ஈரானை கண்டிப்பதற்கோ அல்லது வந்து ஈரானை எதிர்த்து பேசுவதற்கோ அல்லது வந்து அமெரிக்காவை ஆதரிப்பதற்கோ அவர்கள் வந்து தயாராக இல்லை. சார், இப்போ எனக்கு ஒரு கேள்வி நச்சுறது கேட்கணும்னு தோணுது. அதாவது அப்போ காசா மக்களுக்காக உலக மக்கள் எல்லாரும் அந்த ஒரு உணர்வை வந்து அவங்க அனுபவிச்சு இப்போ அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க நீங்க சொல்றீங்க. அப்போ உலக அரசியல் தலைவர்களுக்கு மக்களுடைய ஒரு நலன் மேல அக்கறை இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா? அதாவதுங்க உலக மக்களுக்கு புரியல நீங்கள் சொல்கிறது. அதாவது என்னன்னா, காசா மக்கள் வந்து இவ்வளோ வெடிச்சத்தத்துக்கு நடுவில் இவ்வளோ நாள் இருப்போமா குழப்போமா செத்துருவோமாங்கிற ஒரு பயத்திலேயே வாழ்ந்திருப்பாங்க. அப்போ இப்பேற்பட்ட ஒரு தாக்குதல் கத்தாரில் ஒரே ஒரு தாக்குதலுக்கே மிரண்டு போயிட்டாங்க. அப்போது காசா மக்களுடைய நிலைமை என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க மனிதாபிமானத்தோட நினச்சி பார்த்துருக்காங்க நீங்கள் சொல்கிறீங்களே. நீங்கள் சொன்னது விஷயம் நான் கேட்குறேன். அப்போது உலக மக்கள்கிட்ட இருக்கிற அந்த ஒரு மனிதாபிமானம் மக்களை காப்பாற்றக்கூடிய அரசாங்கத்துக்கிட்ட இல்லையான்ட்டு நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட. அதுதானே நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி இந்த அரபு நாடுகளை ஆட்சி செய்யக்கூடியவங்களாம் யார்? இவர்களுக்கும் அந்த மன்னர்களுக்கும் அந்த மக்களுக்கு என்ன தொடர்பு இருக்கு? இந்த மன்னர் குடும்பம் அங்கு ஒவ்வொரு நாட்டில் உள்ள வளங்களை எல்லாம் கொள்ளையடிச்சு கொண்டு அந்த நாட்டு மக்களை பற்றி, நாட்டு மக்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவான், வீடு கொடுப்பான், இடம் கொடுப்பான், எல்லாமே வந்து ஒரு இதுதான். மளிகை கடையில் வந்து நிறைய பொருட்கள் வாங்கினா அந்த கொசுருன்னு சொல்லி கொடுப்பாங்கல்ல, அதுதான். அதை வைந்து நிறைய பேர் பெருமையாக பேசிக்கிறோம். கத்தாரில் இது அரேபியாவில் அது தராங்க, இது தராங்க, வீடு தராங்க சிட்டிசன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் ஒரு கொசுரு தான். அவர்களுடைய சொத்து மதிப்பு என்ன, அவங்க எவ்வளோ தூரம் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்கணும். சவுதி அரேபியா ஒரு கணக்கெடுப்பின்படி பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா மன்னர் குடும்பத்தினுடைய சொத்து மதிப்பு $1.5 ட்ரில்லியன். ஓகே, சரிங்களா? அப்போ வந்து நம்ம இந்திய ரூபாய் மதிப்பில் நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட 123 லட்சம் கோடி. சரிங்களா? நம்ம இந்தியாவுடைய பெரிய பணக்காரராகக்கூடிய முகேஷ் அம்பானி அவரோட சொத்து மதிப்பு $108 பில்லியன் தான். ஓகே, பில்லியன். அதை விட 4 மடங்கு பணக்காரர் யாரு? எலான் மஸ்க். அவர் 400 பில்லியன் வச்சிருக்காரு. நம்பர் 1 இப்ப இருந்துட்டு இருக்காரு. நம்பர் 1 சொல்றோம்ல, அதெல்லாம் வந்து இந்த போபர்ஸ் கணக்கெடுப்புல வந்த தகவல்கள் தான். உண்மையாக பணக்காரர்கள் யாருன்னா இந்த சவுதி மன்னர்கள் குடும்பம் தான். கிட்டத்தட்ட இந்த எலான் மஸ்கை விட 4 மடங்கு பணக்காரர்கள். சரிங்களா? இதே போல தான் வந்து கத்தாரினுடைய அரச குடும்பமாக இருந்தாலும் சரி, அதே போல துபாயினுடைய யுஏஇனுடைய அரச குடும்பமாக இருந்தாலும் சரி, இவர்கள் எல்லோருமே உலகினுடைய மிகப்பெரிய பணக்காரர்கள். இந்த சவுதி அரேபியா வந்து ஹஜ் மூலமாக மட்டும் அவர்களுக்கு வந்து வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் லாபம் கிடைக்குது. அப்ப இதனால இஸ்லாமிய மக்களுக்கு ஏதாவது சலுகை உண்டா? சலுகை நான் கேட்குறேன், இவ்வளவு சொத்து வச்சிருக்கிறீங்களே, 123 லட்சம் கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்கிறீங்க, அப்புறம் எதுக்கு வருஷத்துக்கு உங்களுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் லாபம் வேணும்? அந்த லாபத்தை மானியமாக ஹஜ்ஜுக்கு வர்றவர்களுக்கு வந்தால் இவ்வளோ நன்மை கிடைக்கும், அவ்வளோ நன்மை கிடைக்கும், இவ்வளோ பாவங்கள் போகும்னு சொல்றீங்களே, அவங்க வந்து மானியமாக கொடுக்க வேண்டியதான, கொடுத்து
7 லட்ச ரூபா 8 லட்ச ரூபா கொடுத்து ஹஜ்ஜு கொடுத்து போகிறாங்கங்க. 7 லட்ச ரூபா 8 லட்ச ரூபா 15 லட்ச ரூபாலாம் வந்துருச்சு. ஓகே. ஏன்னா அப்போ அதன் மூலமாக அந்த அவ்வளோ காசு கொடுக்குறாங்கல்ல, அதன் மூலமாக ஒரு தொகை சவுதிக்கும் போகுது. சரிங்களா? அந்த தொகைவாதி இவங்க வந்து ஹஜ்ஜு பயணிகளுக்கே திருப்பி கொடுக்கலாமா? கொடுக்க மாட்டாங்க. அப்போ முழுக்க லாபம் யாருக்கு கொண்டு போய் கொடுப்பாங்க? அந்த பணத்தை ஃபுல்லாக சம்பாதிச்ச பணத்தை யாருக்கு கொடுப்பாங்க? அமெரிக்காட்ட கொண்டு போய் கொடுப்பாங்க. அமெரிக்காவில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவன் என்ன பண்ணுவான்? அந்த காசை வைத்து தான் காசாவில் போய் அடிக்கிறான். அந்த காசை வச்சு தான் ஈரானில் போய் அடிக்கிறான். அப்போ எப்படி இந்த நெட்வொர்க் செயல்படுதுன்னு பாருங்கள். அப்போ இந்த மன்னர் குடும்பங்கள் இப்போ அதாவது வந்து ஒரு போர் நடந்துருச்சுன்னு வைங்களேன். இப்போ ஈரான் வந்து அட்டாக் பண்ணுவோம், இஸ்ரேல் அட்டாக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னாவே உடனே வந்து சவுதி இந்த அதாவது அரசு இந்த இவங்க மன்னர் அரசாங்கங்க ஃபுல்லாக ஒரு அறிக்கை விடுவான். என்ன தெரியுங்களா? எங்களுடைய வான் எல்லையை பயன்படுத்தக்கூடாது, எந்த நாட்டினுடைய போர்க்களமாகவும் எங்கள் வான் எல்லை மாறிவிடக்கூடாது, எந்த நாடும் போர் செய்வதற்கு எங்கள் எல்லைகளை திறந்து விட முடியாதுன்னு சொல்லி அறிக்கை கொடுப்பான். ஆனால் அமெரிக்காவினுடைய 20 பேஸ் இவ்வளோ நாடுகளில் தான் இருக்குது. இந்த அரபு நாடுகளில் 20 பேஸ் இருக்குது, அமெரிக்கா பேஸ். அந்த அமெரிக்கா பேஸில் இருந்து கொண்டு அமெரிக்க வீரர்கள் ஈரானை கண்காணிப்பாங்க, ஈரானில் என்ன ஏவுறாங்கிறத பார்ப்பாங்க, சேட்டலைட் உதவியோடு வந்து ஏவன உடனே ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு தகவல் தெரிவிப்பாங்க. அப்புறம் அது இல்லாமல் இவங்களே அடிப்பாங்க. எங்கே இந்த சவுதியிலிருந்தும் அங்கேருந்தும் இங்கேருந்து இவங்க தளங்கள்ல இருந்து இவங்களே அந்த ஈரானில் இஸ்ரேலுக்கு போகிற ஏவுகணை இவங்களே இடைமறித்து தாக்குவாங்க. அதெல்லாம் இவர்களுக்கு இறையாண்மை பாதிப்பு கிடையாது. அதெல்லாம் இந்த அரபு நாடுகளுக்கு இறையாண்மை பாதிக்கக்கூடிய செயல் கிடையாது. ஆனால் ஈரான் ராக்கெட் விட்டால் மட்டும் இவங்க அடிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க நாட்டை தாண்டக்கூடாது. அந்த ராக்கெட் அவங்க நாட்டு எல்லை வழியாக ஈரான் ராக்கெட் பறக்கக்கூடாது. அது அவங்க நாட்டினுடைய இறையாண்மை மீறுதான். ஆனால் எந்த இப்போ நம்ம இந்தியாவை நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு இந்தியாவில் வந்து அமெரிக்கன் பேஸ் ஏதாவது இருக்கா? பிரிட்டிஷ் பேஸ் இருக்கா? இல்லை. நம்ம வந்து செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறோம். நம்ம யாருக்காவது அடிமையாக போயிட்டோமா? இன்னைக்கு வந்து 1000 நம்ம நாட்டில் 1000 குறைகள் நம்ம சொல்ல முடியும். 1000 குறைகள் இருந்தாலும் கூட எவ்வளோ வலிமையான ஒரு ஜனநாயக ஆட்சி நடந்துட்டு இருக்கு. மோடியை வந்து நம்ம உட்காந்து இங்கே பேசிட்டு இருக்கோம். மோடியை கிண்டல் பண்ண முடியுது நம்மளால. மோடி வந்து எதிரிகளை மிக கொடூரமான முறையில் வேட்டையாடக்கூடியவராக இருந்தாலும் கூட அதை நம்ம பேச முடியுது. இதே போல் அரபு நாடுகள் எங்கேயாவது பேச முடியுமா? இஸ்லாம் இல்லை, அதாவது ஜனநாயகமே இல்லை. அப்புறம் எங்க போய் இஸ்லாத்தை போய் பார்க்கறது? கரெக்ட் தான். மன்னராட்சிங்கிறப்போ நம்ம மக்கள் வந்துட்டு தன்னிச்சையா கருத்து தெரிவிக்கிறதுக்கு அங்கே எப்படி நம்ம ஒரு இதை எதிர்பார்க்க முடியும்? சரி இப்போ நான் கேட்குறப்போ சிம்பிளா சொல்ல போனா மாமியாரோடச்சா மண் சட்டிங்கிற பழமொழி வந்து மன்னராட்சி நடக்கக்கூடிய நாடுகளில் பொருந்தி வருதுன்னு நீங்க சொல்றீங்க. ஓகே சார். இப்போ அடுத்து இப்போது சீனா, ரஷ்யா இந்த மாதிரியான நாடுகள் எல்லாமே வந்துட்டு ஈரானுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருந்தது. இப்போ அவங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? அவங்க நிம்மதி பெருமூச்சு விட்டுருப்பாங்களா, இல்லை வேற ஏதாவது இன்னும் எதிர்பார்க்கலாம்னு அவங்களும் ஒரு எதிர்பார்ப்பில் இருப்பாங்க? அவர்களுடைய முயற்சி கிடைத்த ஒரு பெரிய வெற்றி தான். அவங்கெல்லாம் குரல் கொடுக்க போய் தான் குறிப்பாக ரஷ்ய அதிபர் புடின் வந்து இந்த நேரத்தை நம்ம பாராட்டியே ஆகணும். ஆமாம், ரஷ்யா, வடகொரியா, சைனா இவர்கள்லாம் வந்து முன்பை விட கொஞ்சம் அவர்களுடைய குரல் வந்து கொஞ்சம் ஓங்கி ஒழிச்சிருக்கு. அதுவும் வந்து அமெரிக்கா பின்வாங்குவதற்கு முக்கியமான காரணம் தான். ஏன்னா நிச்சயமாக இந்த போர் கைமீறி போயிருந்ததுன்னு சொன்னால் அவங்க எல்லாமே ஃபீல்டுக்கு வந்திருப்பாங்க. இப்போ ஆயுதங்கள் கொடுத்து உதவுறாங்க. முழுமையாக அவர்கள் படிப்படியாக களத்தில் இறங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது. சரிங்களா? இப்போதுமே ஒரு 100க்கு வந்து ஒரு 10% வந்து எனக்கு வந்து நம்பிக்கை குறைவு தான். இஸ்ரேல் வந்து இந்த போரை வந்து நிறுத்துவதற்கான வாய்ப்புகள் குறைவு. பட் ஆனால் அமெரிக்கா ட்ரம்ப் வந்து வெளிப்படையாக அறிவித்ததுனால இப்போ வேறு வழியே இல்லை இஸ்ரேலுக்கு. அதனால் இந்த போர் வந்து நிறுத்தப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். சரி இப்போது என்னோட இன்னும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் என்னென்னா, இப்போது ட்ரம்ப் வந்து தன்னிச்சையாக அறிவிச்சிருக்காருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது நெத்தன்யாகுக்கும் ட்ரம்ப்புக்கும் இடையிலான நல்லுறவு நட்புறவில் ஏதாவது பாதிப்புகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? திடீர்னு அவங்களுக்கு ஈகோ கிளாஷ் வரதுக்கான நம்ம வந்து அப்சர்வ் பண்ண வரைக்கும் டொனால்டு ட்ரம்ப்புக்கு வந்து பெருசாக இஸ்ரேலின் மீதோ நெதன்யாகுவின் மீதோ பெருசாலாம் வந்து அவங்களுடைய நடவடிக்கைகள் மீது ஈர்ப்பு இல்லை. ஓகே. அவர் வந்து அதை வந்து எதிர்க்கக்கூடிய மனநிலையில் தான் ட்ரம்ப் வந்து இருந்தார். ஆரம்பத்திலேருந்து இருந்தார், இப்பவும் இருக்கிறார். என்னன்னா அமெரிக்காவினுடைய அதிபராக இருந்தாலும் கூட அந்த சிஸ்டம் எப்படி இருக்குன்னா, அவங்க வந்து இஸ்ரேலுக்கு உடன்பட்டு தான் போகணும். ஏன்னா இஸ்ரேல் அவர்களுடைய ஆள், அவங்களுக்காக தான் இஸ்ரேல் சண்டை போடுது. இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி ஈரானுக்கு இவ்வளோ டேமேஜ் ஏற்படுத்துறது வந்து இஸ்ரேல் கிடையாது. அமெரிக்காவோட இன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் நடக்குது. அமெரிக்காவினுடைய அந்த அதிகார வர்க்கம் இருப்பாங்கல்ல, அவர்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் அந்த நிர்வாகம். இப்போ ட்ரம்ப்புங்கிறது வேற, நிர்வாகம்ங்கிறது வேற. இப்போ அதிகாரிகளை கொண்ட நிர்வாகம்ங்கிறது வேற. இப்போ அவர் உளவுத்துறை உயர் அதிகாரிகளை கொண்ட அந்த ஒரு லாபி இருக்குது பார்த்தீங்களா, அந்த லாபி தான் ஈரான் இவ்வளோ தூரம் சேதத்தை ஏற்படுத்துவதற்கு இஸ்ரேலுக்கு எல்லா உதவிகளும் செய்கிறாங்க. ட்ரம்ப் வந்து அதில் ஒரு பொம்மை மாதிரி தான். புரியுதுங்களா? தனிப்பட்ட முறையில் ட்ரம்ப் வந்து அவர் பிஸ்னஸ் மேனை, ஒரு பிஸ்னஸ் செய்யணும், போர் வரக்கூடாதுங்கிறது அவருடைய இது. இப்போ ஈரானுடைய அணு ஆராய்ச்சி மையத்தை தாக்குவதற்கு ட்ரம்ப் உத்தரவு போட்டார் அப்படின்னா அதை ட்ரம்ப் கையெழுத்து தான் போட்டிருப்பார்.
அந்த அதற்கான வேலைகளை செய்தவர்களும் அங்கே இருக்கக்கூடிய உயர் வர்க்கத்தை சேர்ந்தவர்கள், புரியுதுங்களா? அதில் ட்ரம்ப் கையெழுத்து போட்டு தான் ஆகணும், சிஸ்டம் அங்கே அந்த மாதிரி. ஓகே, அதனால ட்ரம்ப் வந்து இப்போ அவருடைய அந்த அதிகாரத்தை கொஞ்சம் கூடுதலாக பயன்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அப்போ அது வந்து நிச்சயமாக இஸ்ரேலுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய அதிருப்தி தான். அதில் பயமுறுத்தணுங்கிற பேர்ல கத்தார்ல வந்து தாக்குதல் நடந்துச்சு. ஏன் உடனே கத்தார் வந்து ஈரானை திருப்பி தாக்கல? ரியாக்ட் ஏன் வராமல் போயிடுச்சு? சப்புனான மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு எனக்கு. கத்தார் வந்து ஏன் ஈரானை திருப்பி அடிக்கலன்னு கேட்குறீங்களா? கத்தார் வந்து ஈரானை திருப்பி அடிக்கணும்னா இந்த திரைப்படங்களை நம்ம பார்க்குற மாதிரி ஒருத்தர் அடிக்க முடியலன்னா அவருடைய பொம்மையை செஞ்சு அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஈரான் எழுதி வச்சு அதை தான் கத்தார் அடிக்கணும். ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன் அவங்கள்ட்டையும் படைபலங்கிறது இருக்கே, எவ்வளவோ ஆயுதங்கள் வாங்கி வச்சிருக்காங்க. கத்தார் வந்து ஒரு சின்ன கத்துக்குட்டி நாடு, சின்ன நாடு, பெரிய பணக்கார நாடு, பெரிய தொழில் வளம் உள்ள நாடு. கத்தார் ஒரு பொறுப்புள்ள நாடு, அதை நம்ம சொல்லணும். அரபு நாடுகள், மன்னராட்சி நாடுகளிலே பொறுப்புள்ள நாடு கத்தார். ஓகே, நான் அவர் தான் அல் ஜஸீரா தொலைக்காட்சியின் மூலமாக முஸ்லீம் உலகம் முழுக்க நடக்கக்கூடிய செய்திகளை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க. ஓகே, ஒரு நல்ல நிர்வாகம், பல நாடுகள் நடந்த போர்களை முடிவு கொண்டு வந்ததில் கத்தாரினுடைய பங்கு ரொம்ப முக்கியமானது. இங்கே என்ன அப்படின்னா, இந்த அமெரிக்காவினுடைய கேமை வந்து இந்த முறை ஈரான் கையில் எடுத்துக்கிறாங்க. அது என்ன கேம் அப்படின்னா, அமெரிக்கா வந்து கத்தாரை பயன்படுத்தி கொள்வாங்க, சவுதி அரேபியாவை பயன்படுத்தி கொள்வாங்க, ஈராக்கை பயன்படுத்தி கொள்வாங்க. அதுக்கு பிறகு வந்து இன்னும் என்னென்ன அந்த நாடுகள் எல்லாம் இருக்கிறாங்களோ இவர் எல்லாத்தையும் பயன்படுத்தி கொள்வாங்க. பயன்படுத்தி கொண்டு ஈரான் அடிப்பாங்க. அப்போ ஈரான் வந்து உடனே வந்து ஈரான் என்ன செய்வாங்க, எதற்கு உங்கள் நாட்டை அனுமதி கொடுக்குறீங்க, உங்களுடைய நாட்டிலிருந்து அமெரிக்க படைகள் செயல்படுவதற்கு ஏன் அனுமதி கொடுக்குறீங்கன்னு கேட்கும்போது உடனே அதற்கு பெயரளவில் ஒரு கண்டனம் தெரிவிப்பாங்க. யார்? இந்த நாடுகள். எங்கள் வானிலை அமெரிக்கா பயன்படுத்தக்கூடாது, எங்கள் வானிலை இஸ்ரேல் பயன்படுத்தக்கூடாதுன்னு பெயரளவுக்கு ஒரு கண்டனம் தெரிவிப்பாங்க. எல்லாமே மாதிரி தான். நான் வந்து அறிவிப்பு கொடுக்குற மாதிரி கொடுப்பேன், நீ வந்து தாக்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி. இப்போ அதே மாதிரி தான் ஈரானும் பண்ணியிருக்கிறாங்க. தம்பி, நான் வந்து உன்னைய அடிக்கலை, அவன் கூட இருந்த நம்பர் அவனை தான் அடித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு அடியை வந்து கத்தாருக்கு ஈரான் போட்டிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம இந்த கலகலப்பு படத்தில் பார்க்குற மாதிரி எங்கேயே இருக்கக்கூடிய இஸ்ரேலை அடிக்கிறத விட அந்த அவன் மேலே தொங்கிட்டு இருக்கான்டா, அவனை கொஞ்சம் அடிக்க முடியாது, இந்த இவன் தான் பக்கத்தில் வசதியாக இருக்கான்னு சொல்லி அடிப்பான் பார்த்தீங்களா, சந்தானம் அடிப்பார். அந்த மாதிரி இஸ்ரேலை அடிக்கிறத விட இவங்களை அடித்தா கொஞ்சம் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால கத்தாரில் தான் அந்த அமெரிக்காவின் தலைமையகமும் இருக்குது. அதனால் அடிச்சிருக்கிறாங்க. இதற்கு வந்து உடன்படவில்லை அப்படின்னா தொடர்ந்து வந்து போர்கள் தொடருது அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி அடுத்தடுத்து வந்து சவுதி இந்த மாதிரி நாடுகளில் உள்ள தளங்களை வந்து ஈரான் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அமெரிக்காவோட பேரை சொல்லி கத்தார் வந்து கொஞ்சம் போல இதை நெல்லுக்கு பாயிறது கொஞ்சம் புல்லுக்கும் பாயிட்டுங்கிற மாதிரி அடியை வாங்கிட்டாங்க. ஓகே சார், இவ்வளோ நேரமாக எங்களுடைய இந்த கேள்விகளுக்கு இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் அவ்வளோ தூரம் இறையாண்மையை பற்றி பேசக்கூடிய இந்த அரபு சேக்குகள் ஏன் உங்கள் நாட்டை வந்து திறந்து விட்டுருக்கிறீங்க? நம்ம எவ்வளோ நாடு, இப்போ நம்ம இந்தியாவே உதாரணமாக சொன்னோம், இங்கே அமெரிக்க பேஸ் இல்லையே, இங்கே பிரிட்டனுடைய பேஸ் இல்லையே, ஏன் நம்மளாம் நாட்டை நிர்வாகம் செய்ய முடியலையா? எவ்வளோ இப்போ ஏழை நாடு இந்தியா, எவ்வளோ ஒரு ஏழை நாடு. அப்படி இருந்தும் கூட நம்ம வந்து தன்னிச்சையாக இறையாண்மையோடு தானே செயல்படுறோம். இன்றைக்கி வந்து மோடி வந்து என்ன சொன்னார், நான் தான் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தினேன்னு சொன்னார். மோடி இல்லைன்னு சொல்லிட்டார்ல, மோடி இல்லை நான் அப்படி இவர் நிறுத்தலைன்னு சொன்னார்ல, அந்த அளவுக்கு இறையாண்மை இருக்குல்ல. அப்போ ஏன் உங்கள்கிட்ட நீங்கள் எதுக்கு பேஸ் கொடுத்துருக்கீங்க? எதுக்கு அமெரிக்காவினுடைய பயிற்சி தளங்கள், இராணுவ தளங்கள் எதுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க? இஸ்ரேல் வந்து அமெரிக்காவினுடைய ஒரு முழுமையான பெரிய பேஸு, இவர்களெல்லாம் சின்ன சின்ன பேஸு, புரியுதுங்களா? அவர்கள் முழு அடியாட்கள், இவங்க பார்ட் டைம் அடியாட்கள், புரியுதுங்களா? இதுலயும் ஃப்ரீலான்சரு ஃபுல் டைம்னு சொல்லிட்டு இருக்கா. இதில் வந்து இவங்க இந்த ஜோர்டான், எகிப்துலாம் ஃப்ரீலான்சர்ஸ், அப்பப்போ தேவைன்னா மட்டும் காசை வாங்கிட்டு உதவி செஞ்சுக்குவாங்க. ஸோ அப்பப்போ அடிக்கணும்னு தோணுச்சுன்னா ஆட்டோ பிடிச்சிட்டு வந்து அடியை வாங்கிட்டு போயிடணும், அவ்வளோதான். ஓகே சார், இப்போது இவ்வளோ நேரமாக எல்லா கேள்விகளுக்கும் உங்களால் எவ்வளோக்கெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணீங்களோ ரியலைஸ் பண்ணீங்களோ எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. இப்போது இதுக்கப்புறம் இந்த கத்தார் ஈரான் வந்து கத்தார் கொஞ்சம் அடிச்சிருக்கு. அப்போது இந்த மாதிரி கத்தார் மாதிரி அமெரிக்காவுக்கு வந்து அங்கங்கே சொம்பு தூக்கிட்டு இருந்த நாடுகளுடைய நிலைமை, அவங்களுடைய மனநிலைமை இப்போ என்னவா இருக்கும் சார்? இந்த ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம் நம்ம. அதான் மனநிலைமை வந்து ஒருவேளை இங்கே திரும்ப அடி நாளைக்கு நமக்கு விழுந்துடாதாங்கிற ஒரு அச்சம் அவங்க மனசுக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை வந்தால் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு சூனா படம் வந்தால் பார்த்துக்கலாங்கிறதுக்குலாம் அங்கே ஒன்றும் இல்லை, புரியுதுங்களா? அவர்கள்லாம் பயந்து போயிட்டாங்க. பயந்து போய் தான் அமெரிக்காவின் காலை பிடிச்சி உடனே சண்டை நிறுத்தணும், இல்லைனா உங்களை காலை வாரிடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுனதுனால தான் அவன் ட்ரம்ப் 2 மணி நேரத்தில் சண்டை நிறுத்திருக்காரு. நான் என்ன கேட்குறேன், அதாவது காசாவில் 600 நாட்களாக இவ்வளவு பெரிய இனப்படுகொலை நடக்குது. அப்போல்லாம் நீங்கள் ஏன் ட்ரம்ப்போட காலை பிடிச்சி ஆட்டலை? ட்ரம்ப்போட கேட்டை ஏன் ஆட்டாமல் இருந்தீங்க? பூட்டை ஏன் ஆட்டாமல் இருந்தீங்க? இப்போ உங்கள் நாட்டின் மீது ஒரு சின்ன தாக்குதல், ஒரே ஒரு ஏவுகணை விழுந்தவொன்னே நீங்கள் பதறி அடிச்சுட்டு போய் ட்ரம்ப்கிட்ட இவ்வளோ பெரிய லாபி பண்ணி 2 மணி நேரத்தில் உங்களால் அந்த போரை, இஸ்ரேல் ஈரான் மிகப்பெரிய ஒரு போரை உங்களால் நிறுத்த முடியுதுன்னா ஏன் காசாவில் நிறுத்த முடியல? அப்போ அவ்வளவு தூரம் இவர்கள் நடிச்சு கொண்டு இருந்திருக்கிறாங்க. ஒரு பக்கம் லிப் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க இவ்வளோ நாள்.
சரிங்களா? இவ்வளோ நாள் வந்து லிப் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஈரான் இன்னைக்கு தான் சரியான ஒரு ஆயுதத்தை ஈரான் இப்போ தான் கையில் எடுத்துருக்கிறாங்க. சரிங்களா? இதுவே ஈரானை நாம் வந்து உண்மையாக கண்டிக்கணும். ஏன்னா இதை இவர்கள் முன்கூட்டியே செய்திருக்கணும். ரொம்ப தாமதமாக இது செஞ்சுருக்கிறாங்க. ஸோ பொறுத்து பார்த்துருக்காங்க. ஓகே சார், நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் இந்த ஒரு கேள்வி கேட்டே ஆகணும். இப்போது ஒன்று எங்களை காப்பாற்றுங்க, இல்லை காலை வாரிடுவோன்னு சொல்லிட்டு கத்தார் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி காலை வாடுற அளவுக்கு அவங்களுக்கு திராணி, அந்த கட்ஸ் இருக்கா அவங்களுக்கு? அல்ல, அப்படியே வந்து ஈரானுடைய காலை போய் பிடிச்சிருவாங்க. அவ்வளோ இப்போ ஈரான் தானே அடிக்குது. ஈரானோட காலை போய் பிடிச்சிட்டா என்ன ஆகும்? அப்போ அமெரிக்காவின் படைகள் அப்போ ஈரான் கூட சேர்ந்து கத்தார் வந்து அமெரிக்காவுக்கு எதிர்க்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சா எப்படி இருக்கும்? ஒரு கற்பனை கேள்வி சார், திரும்ப சொல்லுங்க. ஒருவேளை கத்தார் ஈரான் கூட சேர்ந்து அமெரிக்காவை தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் அதனுடைய விளைவுகள் என்னவா இருக்கும்? இல்ல, அதற்கான சூழலை நோக்கி தான் மத்திய கிழக்கு நாடுகள் போயிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு வந்து முழுக்க அவர்கள் அமெரிக்காவை சார்ந்து இருக்கிறாங்க. யாரு? ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, கத்தார், ஏமன், ஓமன், இவங்க எல்லாருமே, ஏமனை தவிர்த்து இவங்க எல்லாருமே அமெரிக்காவை சார்ந்து இருக்கிறாங்க. ஆனால் அமெரிக்கா வந்து இதற்கு மேலும் அமெரிக்காவால் அந்த வலிமை வந்து தொடர முடியாது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ரஷ்யாவின் பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ரஷ்யாவினுடைய அதிபரை வந்து சவுதியினுடைய மன்னர் சல்மான் சந்தித்து பேசுகிற நிகழ்வுகளாக இருக்கட்டும். ஏன்னா உக்ரைன் போர்னால வந்து ரஷ்யா வந்து தனிமைப்படுத்தப்பட்டிருந்துச்சு. அந்த நேரத்தில் வந்து அமெரிக்காவினுடைய மிக நெருங்கிய கூட்டாளியான சல்மான் வந்து போய் புதினை போய் சந்தித்தார். அதே போல் சீனா அரபு நாடுகளுடைய உறவுகள்ங்கிறது தொடர்ந்து அதிகரித்து கொண்டே போகுது. அப்போ இந்த அரபு மன்னர் ஷேக்குகள் வந்து ஒரு இதுக்கு வந்துட்டாங்க. ஒரு சின்ன தெளிவு என்னன்னாங்கன்னா, அமெரிக்கா நமக்கு பாதுகாப்பு கொடுக்குது, பட் அமெரிக்கா மட்டும் பாதுகாப்பு கிடையாது. இவர்களை நாம் வந்து பகைத்து கொள்ளக்கூடாது. ஏன்னா இவங்க அடிச்சாங்கன்னா இப்போ நம்மளால் தாங்க முடியாது, அமெரிக்கா நம்மளை காப்பாற்றாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து அவங்க வந்துட்டாங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் இது. இப்போ வந்து அந்த நிலைப்பாட்டை நோக்கிய வேகம் வந்து தீவிரம் அடைஞ்சிருக்கு. இன்னும் வந்து ஒரு 5-10 வருடங்களில் வந்து முழுமையாக அமெரிக்காவின் கையை விட்டு இந்த மத்திய கிழக்கு அப்படிங்கிறது போகலாம். ரெண்டாவது ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நானும் முடிச்சுக்கிறேன். IRGC-னுடைய ஜெனரல் காசிம் சுலைமானி என்பவர் அமெரிக்காவால் கொல்லப்பட்டார். அதற்கு பழி தீர்ப்பதற்காக தான் அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் நடத்திய அந்த தாக்குதலுக்கு ஈரான் உதவி செய்தது அப்படிங்கிற தகவல் இருக்கு. அதாவது 5 ஆண்டுகளுக்கு முன்பு தங்களுடைய நாட்டினுடைய ஒரு ஜெனரல் கொல்லப்பட்டதுக்கு பழி வாங்குவதற்காக 5 ஆண்டுகளாக காத்திருந்து அதற்கான திட்டங்களை தீட்டி ஹமாஸ் வந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த போகிறாங்கன்னு தெரிஞ்சு அதற்கு முழுமையான ஆதரவு கொடுத்த நாடு ஈரான். காசா இஸ்ரேல் போர் வெடித்த உடனடியாக ஹிஸ்புல்லாக்கள் மூலமாக இஸ்ரேலை தாக்க உதவி செய்தவர்கள் ஈரான். ஏமன்லேருந்து ஹவுதி படைகள் வந்து இஸ்ரேலை தாக்குவதற்கு உதவி செய்தவர்கள் ஈரான். எனவே இப்போ வந்து ஒரு ஜெனரல் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான முக்கியமான ஜெனரல்ஸ் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அப்போ ஈரானுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும், அவர்களுடைய திட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்னும் சில வருடங்களில் நாம் வந்து பார்ப்போம். ஓகே சார், சாதாரணமாக ஒரு ட்ரெய்லருக்கே இப்போ இந்த அளவுக்கு வந்து ஒரு அரண்டு போய் வந்திருக்காங்க அப்படின்னா மெயின் பிக்சரை காமிச்சிட்டாங்கன்னா தாங்க மாட்டாங்க அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காங்க ஈரான். கண்டிப்பாக. ஓகே சார், இவ்வளோ நேரமாக இந்த கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப பொறுமையாக யதார்த்தமான முறையில் பதில் சொன்னதுக்கு Q7 சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நன்றி. ஓகே சார், மறுபடியும் நம்ம சந்திக்கலாம். நேர்களே, இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இந்த போர் சம்பந்தப்பட்ட பலவிதமான விஷயங்களை அலசி ஆராய்ஞ்சு தெளிவான பதில்களை கொடுத்தாரு. ஸோ நம்மளுடைய சார்பாக அவருக்கு மனமார்ந்த நன்றிகளை மறுபடியும் சொல்லிக்கலாம். ஸோ இந்த போர் வந்து கிட்டத்தட்ட ஒரு முற்றுப்புள்ளியை நோக்கி வந்துடுச்சு. அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மறுபடியும் வேற ஒரு தொகுப்பில் உங்களை சந்திக்க வர, அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பரணி. வணக்கம் நேர்களே.